எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 37வது ஸ்தோத்திரம். 37வது ஸ்தோத்திரம் என்னன்னா, அசோகஸ்தாரணஸ்தார சூர சௌரி ஜனேஸ்வரக அனுகூல சதாவர்த்த பத்னி பத்ம நிபேக்ஷணக. 37வது ஸ்லோகம் அதுதான். அசோகஸ்தாரணஸ்தார சூரசௌரி ஜனேஸ்வரக அனுகூல சதாவத்த பத்ம நிபேக்ஷணக. எப்படி சொல்லணும்னா, அசோகஸ்தாரணஸ்தார சூரசௌரி ஜனேஸ்வரக அனுகூல சதாவத்த பத்னி பத்ம நிபேக்ஷணக அப்படி சொல்லணும். அசோகஸ்தாரணஸ்தார சூரசௌரி ஜனேஸ்வரக அனுகூல சதாவத்த பத்னி பத்ம நிபேக்ஷணக அப்படி சொல்லணும். இது இதுக்கு என்னன்னா, இதுக்கு மீனிங் என்னன்னா, அசோகன்றது சோகம். அசோகன்னா சோகன்றது துக்கம் தெரியும் நம்மளுக்கு. அசோகன்னா துக்கங்களை அழிப்பவர். சோகம். அசோகன்னா துக்கங்களை அழிக்கிறது, துக்கங்களை அழிப்பவர். ஸ்தரணம்னா நீச்சல். சான்ஸ்கிரிட்ல ஸ்தரணம்னா நீச்சல். ஸ்தாரணன் இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, சோகத்தை முன்னாடி சோகம்னு சொல்லிட்டாரு இல்லையா, சோகத்தை எதிர்த்து பிறவி கடலில் நீந்தி கடக்க அருள் செய்வவன் அர்த்தம். பிறவி கடலை தாண்ட வழி நடத்துபவன், அருள் செய்வவன் அர்த்தம். இந்த இடத்துல பிறவி கடலை நீந்தி கடக்கிறதுக்காக அந்த ஸ்தாரணன் வருது. பிறவி கடலை நீந்தி கடக்க உங்களுக்கு உதவுபவன். அதான் துன்பம், அதான் அந்த அசோக வருது. எதிர்த்து பிறவி கடல்ல போய் இருக்க இன்ப துன்பங்களை எல்லாம் எதிர்த்து தாண்டி பிறவி கடலை நீந்தி தாண்டறதுக்கு உங்களுக்கு உதவி செய்பவன் அப்படின்னு அர்த்தம். தாரன்னா கடத்தல். தாரன்னா கடத்தல்னா அந்த கடத்தல் இல்ல, கடந்து செல்லுதல். ஸ்தாரன்னா உலக வாழ்க்கை கடக்க அருள் புரிபவர். அதேதான் முதல்ல அந்த பிறவி கடலை தாண்ட வழி போன்னு சொல்ல, அதேதான் உலக வாழ்க்கையை கடக்க. அது பிறவி கடலை தாண்டதுன்றது உங்களுடைய வாழ்நாள் நெடுக உங்களை வழி நடத்துறது. இது உலக வாழ்க்கையை கடக்க அருள் புரிபவர். அதாவது வெளியில இருந்து உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, சின்ன வித்தியாசம், மைல்டு தான். அது உங்களை நீங்களே செஞ்சுக்கிறது. எல்லாம் உங்களுக்கான எல்லா தொல்லைகளையும், உங்க உடம்புல வர வியாதி, பிணி, மூப்பு எல்லாத்தையும் சேர்த்தது அது. அதாவது பிறவி கடலை நீந்துறதுன்றது உங்க உடம்புக்கு, உங்க ஜீவனுக்குள்ள வர்றதெல்லாம். அதுல நீங்க அதை தாண்டி அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வர்றதுக்கு வழி செய்பவருக்கு. ஸ்தாரன்றது உலக வாழ்க்கையை கடக்க அருள் புரிவார். இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கு புரியுறதா? உலக வாழ்க்கைனா வெளியில நீங்க வாழற வாழ்க்கை. உணவுக்காக நீங்க இப்ப அல்லாடுறது, தேடுறது, உணவை தேடுறது, ஆசை, மனசுல ஆசைகளை உண்டு பண்ணிட்டு அந்த ஆசைக்காக பாடுபடுறது, அதான் உலக வாழ்க்கை. அந்த உலக வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையை நீங்க பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க மனசுல உடுத்த உடையும் உண்ண உணவும் இருக்க இடமும் கிடைச்சா போறோம், மற்றபடி பகவானோட இடத்திலேயே இருக்கணும். மெதுவா இப்படியே காலத்தை தள்ளிடணும் சொல்றோம்ல, இப்படியே காலத்தை மெதுவா தள்ளிடணும் அப்படின்னு. அதான் பிராக்டிக்கலா நீங்க என்ன செய்றீங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு அதிக இகபர சோகங்கள்ல ஈடுபடாத அப்படியே மெதுவா உங்க புற வாழ்க்கையை அது அக ரீதியா சொன்னது. ஸ்தாரணன்றது உங்களை ஜீவனத்தை நீங்க உயிரை எப்படி பாதுகாத்து வெளியில கொண்டு நீச்சல் போட்டு போய் சேர்றது, மேல போய் சேர்றதுன்றதுக்கு, அது பிறவி கடலை கடக்கிறதுக்கு. இது உங்களது புற வாழ்க்கை. வெளியில நீங்க வாழறதுக்காக நீங்க தேடுறீங்க பார்த்தீங்களா, சொத்து சுகம்லாம், அதெல்லாம் ஒரு லிமிட்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்க மனசை தெய்வீக சிந்தனையா உண்டு பண்ணி உங்க மனசுல வேற கள்ள கபடம் சேராத அப்படியே இருந்து நீங்க மெதுவா அப்படியே வாழ்க்கையை தள்ளிட்டீங்கன்னா அதுதான் ஸ்தார. சூரன்றது வீரம். இந்த இடத்துல சூரன்றது வீரம். அடுத்தது வீரமானவன், வீரம் மிக்கவன் அர்த்தம். சௌரின்றது சூர ரௌரின்னு வரும். சூர ரரீர், சௌரீர், சூர ரரீர்னு வச்சுக்கணும். இதுல ரெண்டா பிரிச்சுக்கணும். அது ரெண்டு சேரும்போது சௌரீர்னு வந்துடும் சான்ஸ்கிரிட்ல. சூர ரரீர். சூரன்றது ஒரு குலம்.
அதாவது குந்தியின் முன்னோர்கள், குந்தி தேவியோட முன்னோர்களுடைய குலம் வந்து சூரர் குலம். அது அதான் சூரர்ன்றது அவருக்கு வரும். அந்த குந்தியோட அப்பா குந்தி போஜன் வந்து சூரவம்சத்தை சார்ந்தவன். அதனால சூரர் வந்து சூரகுலம். சூரர் ரரின்னா குலம். அதான் சூர சௌரின்றது வந்து சூரன்றது வந்து அந்த அந்த சூரர்கள். ரரின்னா குலம், சூரர்கள் குலத்தை சார்ந்தவன். சூரர்கள் குலத்தில் அவதரித்தவர். சூரர்கள் குலத்துல பெருமாள் அவதரிச்சிருக்கார் இல்லையா கிருஷ்ணன், அந்த அத்தை தானே குந்தி. அதனால சூரர்கள் இதில் அவதரிச்சவர். பிரகலாதனும் சூரகுலம் தான். பிரகலாதன் வந்து இரண்யன் வந்து சூரகுலத்தை சேர்ந்தவன். இரண்யனுக்கு பிள்ளையா பிறந்ததுனால பிரகலாதன் சூரகுலத்தை சேர்ந்தான். அதனால சூரகுலத்தில் அவதரித்தவர்னு சொல்றாரு இந்த இடத்துல. பிரகலாதன் வந்து சூரகுலம், இரண்யன் வந்து சூதகுலம். இரண்யனுடைய குலம் சூரகுலம். இந்த சூரர் குந்தி தேவியோட முன்னோர்களுக்கு குந்தி போஜன் அந்த வழியில வந்த அந்த வழிக்கு முன்னோர்கள் தான் இரண்யன், அந்த குலம்தான். அது பிரகலாதன் இரண்யனுக்கு பிறந்ததுனால சூரகுலத்தில் பிறந்தவன் அர்த்தம். ஜனேஸ்வர, ஜனன்னா ஜனனம், ஈஸ்வரன்னா காக்குறது. எப்பயுமே ஈஸ்வரன்றதுக்கு வந்து பேர் வந்து காத்தல்னு அர்த்தம். ஜனேஸ்வரர், ஜன ஈஸ்வரர், காத்தல் ஜனேஸ்வரர். பிறவி எடுக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் காப்போன்னு அர்த்தம். அதான் ஜனேஸ்வரர். அனுகூல, அணுன்னா பின்தொடருது. எப்பயுமே அனுஜன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதான் அணுன்னா பின்தொடருது. கூலன்னா நம்மை பின்தொடர்ந்து வந்து ஆதரிக்கிறது. கூலன்றது வந்து ஆதரிக்கிறதுக்கு அர்த்தம். அது மாதிரி பெருமாள் வந்து நம்ம கூட நம்மளை பின்தொடர்ந்து வந்து ஆதரவோட உதவு போகிறோம் இந்த வாழ்க்கை பயணத்துல. அதான் அனுகூல. சதாவர்த்த, வர்த்தன்றதே வந்து ஒரு இயக்கம், இயக்கத்துக்கு தான் வர்த்தம் பேர். இயங்குதலுக்கு பேர் வர்த்தன்றது பேரு. சதாவர்த்த எப்பயுமே சுழற்சி. அர்த்தன்றது இந்த இடத்துல வந்து சுழற்சி. சதாவர்த்தனை எப்போதும் சுழன்று கொண்டே இருப்போம். ஒரு இடமா இல்லாத எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி வந்து பாத்துக்கிறது. அதான் எப்போதும் சுழன்று கொண்டே இருப்போம். பத்னி, பத்னின்னா மீன்றது வந்து கைகளில்னு பொருள். மீன்னா கைகளில், கைகள்ல கைன்னு கிடையாது, கைனா பாகு, மீன்னா கைக்குள்ள இருக்குது. பத்மி, பத்மின்னா கைகள்ல என்ன வச்சிருக்காங்க, தாமரை வச்சிருக்காங்க. பத்மன்றது தாமரை, பத்மின்னா தாமரை கையில வச்சுட்டு இருக்கவர்னு அர்த்தம். பத்மி. பத்ம நிபேஷண, பத்ம நிபேஷண, பத்ம தாமரை. நிபேஷன்னா கருணை, நிபேன்னா கருணை, பத்மன்னா தாமரை, நிபேன்னா கருணை, அக்ஷம்னா கண்கள் தெரியும் நம்மளுக்கு. அப்ப என்ன சொல்றாரு, தாமரை கண்களை தாமரை போன்ற கருணையுடைய கண்களை உடையவர். எப்போதும் கருணையோடு தாமரை போன்ற கண்களை உடையவர். அதாவது தாமரை போன்ற கண்களில் எப்போதும் கருணையை உடையவர் அப்படின்னு சொல்லலாம். அதான் பத்மி பக்த நிபேக்ஷக. இதோட 37 முடியுது. இன்னைக்கு நம்ம 37, நேற்றுக்கு வந்து 336 பேர் வரைக்கும் நாமங்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து 337 இருந்து 346 வரைக்கும் 10 பேர் பார்த்துருக்கோம். அசோக 337, ஸ்தாரண 338, ஸ்தார 339, சூர 340, சௌரி 341, ஜனேஸ்வர 342, அனுகூல 343, சதாவர்த்த 344, பத்மி 345, பத்மனிபேஷணம் 346. 46 வரைக்கும் தான், 346 வரைக்கும். நம்மளுக்கு 10 இன்னைக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, 10 பேர் பார்த்துருக்கோம் சகசநாமத்தில். இன்னைக்கு 37வது ஸ்தோத்திரத்துல சகசநாமாவளியில 10 பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம 346 திருநாமங்களுக்கு சொல்லியிருக்கோம், அர்த்தத்தை கேட்டிருக்கோம், அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ.